பிற்பரப்பு பகுதியின் அழகிய காட்சி. சுற்றுலா பயணிகள் அநேகம் வந்துள்ளனர். இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி. இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். பெரியவர் வணக்கம். எப்படி பெரியவருக்கு இந்த ஊர் தானா? பாடச்சேரி. பாடச்சேரி எப்படி ஊர், எப்படி நல்லா இருக்கா? ஊர் இப்ப நல்லா இருக்கு இல்லையா? கொஞ்சம் மோசமா கிடந்து நல்லா இருக்கு. இப்ப நல்லா சோலையா இருக்கு. சோலை தானே? அதான் மோசமா போகல, நல்லா இருக்கு. சரி, நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? கட்டன்ஸா? கட்டன்ஸ்னா ரப்பர் மரத்தெல்லாம் வெட்டி லோட் ஏற்றுது. ஓ, நீங்க வியாபாரியா? வாங்குவீங்க? நீங்களே வாங்கி பெரும்பாவூர்னா கேரளாவா? கேரளா கூடு இல்லையா? இப்போ டன் என்ன விலை இருக்கு? ஒரு டன்னு இதை மாதிரி நல்ல வண்ணம் உள்ளதா, வண்ணம் குறைஞ்சதா? இதை மாதிரி நல்ல தடியா இருக்கணும். நல்ல பெருசா இருந்தா 8000 ரூபா, சின்னதா இருந்தா ரேட்டு குறையுமா? சின்ன சின்ன இதெல்லாம் எவ்வளவு போகும்? சின்ன கம்பெல்லாம் முக்கோசு போகும். சரி, எத்தனை வருஷமா அந்த தடி வியாபாரம் பண்றீங்க? 18 வருஷமா பண்றீங்க. உங்களுக்கு பின்னால வியாபாரம் பண்ண ஆளெல்லாம் பெரிய ஆளாயாச்சு, நீங்க வளர்ந்தது மாதிரியே காணலையே. அப்படியே போகுது இல்லையா? பொழிவு இல்லாத போகுது. அதிக லாபம் பாக்கியது இல்ல. கிட்ட பங்கு வச்சு வேலைக்காரல எல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் ஒரு ஆளு வேலை சம்பளத்தை எடுத்துட்டு வரோம். அதனால பிரச்சனை இல்ல போகுது. நிறைய ஆட்கள் வியாபாரம் பண்ணி பொழிஞ்சு போயாச்சு. நீங்க பொழியல, நிறைய ஆட்கள் பொழிஞ்சு போயாச்சு, நிறைய ஆட்கள் வளர்ந்தாச்சு. நீங்க ரெண்டும் இல்லாத அப்படி போகுது. ரெண்டும் இல்லாத போகுது. சமத்து சமம். ஏதோ ஒரு வேலை கூலி கிட்டுற மாதிரி தான் இருக்கு. வேலை வாடகை கிட்டும். சரி, உங்களுக்கு சொந்த ஊர் எது? பாடச்சேரி தான். சரி, சின்னதுல எந்த ஊர்ல நீங்க இருந்தீங்க? சின்ன வயசுல கடாயில் மூடா? அங்க அம்மா ஊரா? அங்க அப்பா ஊரு. அப்பா ஊரு. இப்ப அம்மைய வீடு பாடச்சேரி. அப்போ இனி ஒரு இடத்துல தாமசா சொன்னீங்க? ஈஞ்சக்கோடு. ஓ, சொந்தக்காரன் உண்டு. சொந்தக்காரன் உண்டு இல்லையா? அங்க யாரெல்லாம் இருக்கா? இப்ப வந்து பெரியப்பா இருக்கு. ஓ, பெரியப்பாயா? சரி, ஒரு தங்கச்சி இருக்கா. எல்லாம் அங்க இருக்கு. ஒரு தம்பி இருக்கா. அவையெல்லாம் பார்க்க போறதுண்டு அடிக்கடி? அடிக்கடி ஒன்னும் போகல. 2 மச்சினம் இருக்கணும். ஓ, எல்லாரும் இருக்கணும். சொந்தக்காரல இப்ப முதலாளியான முறை பார்க்க போறதே இல்ல. முதலாளி இல்ல, தொழிலாளி தான். முதலாளியும் தொழிலாளியும் கலந்தது. தனி முதலாளி ஆவல. தனி முதலாளி ஆக விரும்பல. பங்கு வச்சு அப்படி எடுக்குது. சரி, பழைய காலத்துல எத்தனை கிளாஸ் வரை படிச்சிய? படிச்சவே இல்லையா? படிச்சாது பள்ளிக்கூடம் மோடே காணல. அப்ப மோடே காணாது எப்படி ஆகுது? முதலாளி ஆனிய அது ரகசியம் எப்படி ஆகும்? மனக்கணக்கு. எத்தனை கிலோ இருக்கும்னு பார்த்து ஒரு அபிப்பிராயம் எடுக்குது. அது கணக்கு எடுக்குதுதான். அதை எடுத்து சம்பளங்களுக்கு கொடுத்து நமக்கும் வல்லதும் கிட்டுமான்னு பார்த்து எடுக்குது. அப்படிதான் இல்ல? அலைங்க அது எடுத்துல சிக்கல் தான். சிக்கல்ல நம்ம போய் படுகுழியில போவோம். படிச்சாத்த பிறகு கூட நீங்க கணக்கா வேலை பாக்குது. துப்பலிட்ட போல தெரியும், பிரச்சனை இல்ல. சரி, இப்ப என்கிட்ட கொஞ்சம் பைசா வந்தாச்சு. உங்களை மரத்தை நான் வேண்டியாச்சு. திருச்சி தரவையும் முடியாது இல்லையா? பேச்சு தான் பண்ண முடியாது. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நீ ஏற்றுக்கோ. கேட்கவே வராத அங்கே கிடாட்டு அப்படி அதுன்னு சொல்லுவோம். சரி சரி சரி, நம்ம நேரத்தை அகல கூட்டி பார்த்து 2 ஆளுக்கு சம்பளம் கிட்டுமா என்னன்னு பார்த்து எடுத்து செய்வோம். சரி, அப்போ பழைய காலத்துல சினிமா எல்லாம் பார்க்க போவீங்களா? போறதே இல்ல. அந்த இதுக்கா தண்ணி அடிக்க போறதுண்டா? தண்ணி அடி உண்டு, ரைட்டு இப்பலாம் உண்டா? ஒரு குவார்டர் உண்டு. ஐயோ, அது நல்லது இல்ல இல்லையா? முதலாளிக்கு அழகா இது. நம்ம முதலாளி இல்ல இல்லையா? முதலாளி இல்ல, ரெண்டும் கலந்தது. எல்லாம் கலந்தது கொடுத்து போக மீதி உண்டங்கி எடுப்போம். இல்ல வேண்டாம். முதல்ல முடியாது இல்லையா? முதல்ல முடியாது. முதல்ல நிக்கும். எவ்வளவு ரூபா முதலீடு நீங்க வச்சிருக்கு?
முதல்ல 1,00,000 ரூபாய்க்கு உள்ள அவ்வளவுதான், சின்ன வியாபாரம் தான். பெருசா வியாபாரத்துக்கு போக மாட்டியா? அப்ப வியாபாரம் நமக்கு கிடைக்கலன்னா வேலைக்கும் போவியா? வேலைக்கு சம்பளத்துக்கும் போவியா? சம்பளத்துக்கு. அப்ப முதலாளிகள் ஒரு கணம் கிடையாது இல்லையா? எதா இருந்தாலும் செய்ய வேண்டியது. எனக்கு 1,500 ரூபாய் சம்பளம் தருவன் இல்லையா? நீங்க மரத்துல ஏறுவீங்களா? மரத்துல 1,500 ரூபாய் தருவணும். ஓ, நமக்கு வேலை இல்லைங்க வேற வேலையை போறது. அவையெல்லாம் அப்படி அவையில மாறி மாறி வருது. மாறி மாறி அப்ப எல்லாம் சொருவி புண்டு இல்லையா? சரி, ஒத்து போகாது இல்லையா? ஒத்து போகாது இல்லையா? சரி, அப்போ முன்னால கோயில் திருவிழாக்கெல்லாம் போவோம் இல்லையா? கோயில் திருவிழாக்கு போகும்போது புராண கால படங்கள் எல்லாம் போடுவோம் இல்லையா கோயில்ல? அதன்னு பார்க்க போக மாட்டேன். படம் பார்க்கறது இல்ல, நாடகம் ஒன்னும் பார்க்க போக மாட்டேன். பாட்டு கேட்க பழக்கம் உண்டா? ஒன்றும் இல்லை. சரி, நான் ஏன் கேட்டேன்னா பழைய காலத்து பாட்டில் ஒரு 2 வரி பாட்டு உங்கள்கிட்ட பாட சொல்லலான்னு ஆகும். தெரியாது, தெரியாது, போக மாட்டேன். போக மாட்டேன். ஒரு கண்டிஷனுக்கு நம்ம இல்லை. சரி, மது பழக்கம் எத்தனை வருஷம் ஆச்சு தொடங்கி? அது ஒரு 15 வருஷத்தை வந்து தொடங்கினது. நிறுத்த முடியல. இப்போ நிறுத்த முடியாது. அறியாத தொடங்கி போச்சு. அறியாத இல்லை, சொந்தமா ஓட வச்சு கடுவாண்டியில ஓட வச்சு. ஓ, சாராயம் அடிக்க போயிடா? சொந்தமா பாறையிட்டேன். ஓஹோ, அப்ப சாராய முதலாளியா? அப்படி எல்லாம் செய்து பார்த்தேன். எல்லாத்துலயும் தொழிலாவில்ல, சம்பளம் கிட்டோம். சம்பளம் நம்ம ஒரு ஆளு சம்பளம் கிட்டோம். நம்ம அப்படியே ஒதுங்கி போறது இல்லையா? அது நிறுத்தின உடனே இந்த குரங்க பாருங்க, நீங்க இருக்க தெரியலையோ குரங்கு? அதுக்கு ஒரு பேடி இல்ல. அப்போ குரங்க உங்க ஊர்ல சல்லியம் என்ன உண்டா? குரங்கு இஷ்டம் போல வீட்டுல அவிச்சு வச்சிருக்கேன், தூக்கி கொண்டு போய் பானையோட தின்னும். பானையோட தின்னும். அப்ப அதுக்கு நீங்க நடவடிக்கை ஒண்ணு எடுக்கலையா? அது நம்மள போல ஒரு உயிர் தின்னோண்டு போட்டு இல்லையா? இந்த உலகத்துல பிழைக்க நம்மள மட்டுமா? எல்லாரும் பிழைச்சணும் இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து பிழைச்சது இல்லையா? நம்மள போல ஒரு உயிர் இல்லையா? விரட்ட மாட்டேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கு, எப்படி ஆகும்? நல்ல இதோட பெருசு உண்டா? அப்போ எங்க ஆட்கள் சாப்பாடு கொடுப்பாங்களோ? தின்னகுண்டு சுற்றுலா பயணிகளை கொடுக்கிறது இல்லையா? தொந்தரவு அவசியமா? பெரியவர் வண்டி தேறியாரல்ல, நான் நடந்து போறாரு வண்டியை தள்ளிட்டு. அந்த பாட்டியும் வண்டியில வந்து தோணுது, நடந்து போகணும். சரி, நீங்க கோயிலுக்கு போறதுண்டா? 2 நாள். நமக்கு ஆண்டவர் நமக்கு செய்வாரு. ஆண்டவர் டெய்லி நம்ம போய் இடந்த அவரை செல்லியம் பண்ணது. அவர் ஆதியில சொல்லியிருக்காரு இல்லையா, உனக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியது நான் செய்வேன், தைரிய மாதிரி மகனேன்னு சொல்லியிருக்கு. அப்படிதானா? நம்ம என்ன போய் செல்லியம் பண்ணது. அப்ப ஆண்டவர் நம்மளை பிடிச்சோம். ஏன்னா டெய்லி போயிருந்து அவர்கிட்ட போயிருந்து அது இது மற்றது மறைச்சுன்னு சொல்லிட்டே இருக்கணும். கஷ்டம் இல்லையா? அப்ப அவருக்கு நமக்கு மேல ஒரு ஸ்நேகம் உண்டு. கோவிலுங்களை நம்மளை காக்க தானே செய்யாரு இல்ல? ஒரு குறவும் இல்லை. ஆனா டெய்லி போற ஆளு சோதனை கொடுத்துட்டா இருக்காரு. ஓ, நான் நிறைய ஆளை பார்த்திருக்கேன். டெய்லி போயிருந்து அவரை செல்லியம் பண்ணது. அதனால அவர்களுக்கு சோதனை தான். நம்ம அவருக்கு மேல நம்பிக்கை வச்சு போறதில்ல. அவரு விதிச்சபடி நடக்கட்டும்னு இருக்காமா, நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஆனா டெய்லி போய் செல்லியம் பண்ணி ஆளுக்கு பிரச்சனை தான். சரி சரி, ஆள் இல்லை இல்லையா? சரி சரி. அப்போ வேற ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா அந்த ஊரை பற்றி? இந்த ஊரை பற்றி வேற ஏதாவது செய்தி இருக்கா? என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சின்ன வயசுல நான் உங்களை பார்த்திருக்கேன் ஈஞ்சக்கோட்டில். ஆமா, அந்த பழக்கத்துல இல்ல, உங்களை நான் வண்டியில ஏற்றிட்டு வந்தது. என்ன கொட்டூருக்கு வீட்டுல நீங்க தாமசமா இருந்தியா? கொட்டூரு தாவிது அதெல்லாம் சொந்தக்காரா இல்லையா? தாவிது யாரு? மாமா இல்லையா? ஓ, அம்மைய தம்பி. அதெல்லாம் தம்பி சொந்தா. ஓ, அவரு கோடவடி இல்ல, அந்த காலத்துல நீங்க பழவினதும் கோடவடி ஆனதும் மறையாவரம் கிழங்கு பிடுங்கு, வாழநடவு, விவசாயம் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு நம்மள எப்படியெങ്കിലും தப்பி நிக்க இல்லையா? சரி சரி சரி. மணி இன்னொரு ஆள் கடை வச்சிருந்தாரு தெரியுமா? அவர் இல்ல, ஈஞ்சக்கோட்ல மேல உங்க மாமனார் வீட்டு பக்கத்துல. ஓ, ஞாபகம் இல்லையா? பொன்னே அவரு தெரியுமா? மகன்
அப்படியா ஆமா ஐயோ ஐயோ கண்டு வருஷம் கணக்காச்சு. கம்பெனி ஆயாச்சு மத்தியலாம் മനസ്സിലാവില്ല. ആള് മനസ്സിലാവില്ല അല്ലേ അതല്ല, ഉള്ള സത്യമാ. ശരി അപ്പൊ ഞാൻ നിனைச்சே ആള് മനസ്സിലായിരിക്കും ആ, ഇല്ല, ഇല്ല. മനസ്സിലാവില്ല ഇങ്ങനെ ആവല്ല, അവർക്ക്. അപ്പൊ ഇതല്ല, നിങ്ങ ചെന്നൈക്ക് പുറമെ. எனக்கு தகப்பனார் பேர் சொன்னா മനസ്സിലാവും ഓ, കുറച്ച്. கரெக்ட் ഓ, ഞാൻ 5 വർഷം കണ്ടില്ല. അതിലെ നമ്മ ചിന്നയിലെ കണ്ടത് അങ്ങേണ്ട് മാറി വന്ന് வருஷம் வருஷம் 40 ஆகுது ஓ, 40 35 ஆகும் അങ്ങേണ്ട് 35 വയസ്സിലാണ്. 35 வருஷம் ஆகும் வந்து ഓ, 35 വർഷം ആക്കി. അത് കഴിഞ്ഞ് നമ്മ കണ്ടതില്ല, കാണതില്ല. ഇന്ന് കണ്ടത്. அப்ப 35 வருஷத்துக்கு வரை நம்ம சந்திச்சிருக்கோம் സന്ധിച്ചിട്ടില്ല, ഇന്ന് കണ്ടിരിക്കും. ആള് മനസ്സിലാവും. நான் அப்ப சின்ன பிள்ளை இருந்தேன் ഓ, ഓ, இல்லையா വാക്കാം. நான் அப்ப சின்ன பிள்ளை இருந்தேன் இப்ப கிழமை மாறி ஆயாச்சு ஆனா நீங்க இப்ப சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கு ഒന്നുമില്ല, பாத்தீங்களா വയസ്സെല്ലാം ഉണ്ട്. ஒரு முடி நிறைச்சல்ல அழகா இருக்கு அப்படி நாளை മനസ്സിലാകല്ല. മനസ്സിലാകല്ല. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, சரி சரி கண்டிப்பா நான் മനസ്സിലാകും. சரி இங்க என்ன சென்னைக்கு புறமே எனக்கு. சந்தோஷம் தான் ஓ, இல்லையா ஓ, சரி அப்போ இந்த செய்தி வெளியிடலாமா டிவியில ஓ, இடுங்க. குழப்பம் இல்ல ஆ, உங்களை ஆள்கள் பார்க்க நிறைய ஆளு ஓ, ஓ, நிறைய ஆள் பார்ப்பாங்க. சரி அப்போ நல்ல ஒரு பாட்டு என்னங்க பாடுங்க ஒரு கதை என்னங்க அது என்ன பாடுறது? தெரியாது அப்ப நான் பாடட்டா நீங்க பாடி இதே முடிங்க. நண்பரேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா நண்பனே எனது உயிர் நண்பனேன்னு வா, അതുണ്ട്. உண்டு இல்லையா மறந்து போச்சா അതൊക്കെ എല്ലാം തള്ളിയാச்சு. எல்லாம் தள்ளியாச்சு இல்லையா சரி இப்ப செய்தியை முடிக்கலாமா செய்தியை முடிக்கலாமா ஆ. சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே ആള് മനസ്സിലാവില്ല ഇല്ല നമ്മ ചിന്നയില കണ്ടില്ല. நம்ம சின்ன கண்டது சரி கொள்ளாமா காணுதா படம் ആ, കൊള്ളാം. காணுது இல்லையா ഓ, ഓ, சரி இங்க திருப்பரப்பு ஆறு வந்து கீழே பாயுதா എന്നാ പായിട്ട്. அங்க இல்லையா இப்போ சிலை கரைக்கு இன்னைக்கு ஆகும் ഓ, ഇന്നൊക്കെ അതങ്ക அங்க இல்லையா அருவிக்கு கீழே അരുവിക്ക് മേലെ. அருவிக்கு மேலையா மேல இல்ல கீழே என்ன சொல்லிச்சோம் ഇല്ല, ഇല്ല, മേലെ. மேலையா ம் சரி அப்போ கதையை முடிக்கட்டா വാ, മുടിങ്ക. ஓகே